Hello guys, this video is sponsored by BuyMote mobile app. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வர இந்த கருணா மாமா என்ன பண்ணுறான்னா ஃப்ளாக் எமோட் மாதிரியே கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி ஒரு எமோட்டாக கொண்டு வந்துட்டு இருக்கான். ஆல்ரெடி கில்டி எமோட்டு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்போ புதுசாக இன்னொன்று கொண்டு வந்திருக்கான். அப்புறம் ஃப்ளாக் சம்மன் சொல்லிட்டு இன்னொரு கொடிக்குத்துறை எமோட் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் முக்கியமாக இது எந்த ஈவெண்ட்னா ஒண்டர் வேலட் ஈவெண்ட்டில் கொண்டு வந்திருக்கான். அதில் ப்ரைஸ் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒன்று கொடிக்குத்துறை எமோட்டு, அப்புறம் கொடிக்குத்துற மாதிரி ஒரு எமோட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த கட்டானா ஸ்கின்னு. இந்த மாதிரி ப்ரைஸ் ஃபுல் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னா எங்கேயும் இல்லை. இதுக்கு முன்னாடி ஃபேடர்வில் பார்த்துருப்பீங்க. ஃபேடரில் மெயின் ப்ரைஸ் ஒன்று இருக்கும், சைடு ப்ரைஸ் ஒன்று இருக்கும். அதை தான் காப்பி அடிச்சு அப்படியே மோகோ ஸ்டோருக்குள்ளே திணிச்சிட்டான். அப்புறம் மோகோ ஸ்டோரில் விழும் பார்த்தீங்களா, மோகோ ஸ்டோரையும் ஃபேடர்லையும் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு யூனிட்டாக கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க. இதில் ப்ரைஸ் ஃபுல் ஒன்றும் மாறல. ஆனால் டைமண்ட் மட்டும் 1000லேருந்து 2000 மாறிச்சு. இப்போ ஒரு ப்ரைஸ் எடுக்கிறதே நமக்கு 1033 டைமண்ட் வேணும். நான் சொல்கிறேன் ரெண்டுத்துக்கு 2066 டைமண்டுகள் வேணும். அதை பார்த்துக்கொள்ளுங்கள். சரி, ஓகே. அப்புறம் இப்போ இந்த ஃப்ளாக் எமௌண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்ன இருந்த ஃப்ளாக் எமௌண்ட்டுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. அது மாசாக இருக்கும், இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அப்புறம் ஓரளவுக்கு ஓகே. அப்புறம் சொல்கிற மாதிரி அப்படியே வர்ற மாதிரி அப்படின்லாம் இல்லை, ஓகே. அப்புறம் கொடி குத்துற எமௌண்ட்னாலே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். அதில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும். கொடி குத்துற எமௌண்ட்டுக்கு மாதிரி இந்த கொடியும் நிற்குமா, ப்ளஸ் மேலே பேர் வரும், அவ்வளோதான் வித்தியாசம். சரி, ஓகே. இப்போ நம்ம ஸ்பின் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் சிங்கிள் ஸ்பின் பண்ணாங்கன்னா நமக்கு அந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த அம்புரி விழுந்து மேலே இருக்கிற 2 ப்ரைஸில் எதுனா ஒன்று கிடைக்கும். ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு போயிட்டு இருக்கும். நமக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு 9 டைமில் அழுத்தி விடுவோம். என்னடா இது, இந்த ஆர்மர் வெஸ்ட் கிரெடிட்டா இல்லை கிரானைட் மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சு. சரி, ஓகே. இந்த கருணாகரன் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்பின்னில் கொடுக்கலாம் கூட பரவாயில்ல. அப்புறம் அதில் 7 ஸ்பின் இருக்குது. இது வரைக்கும் நான் 3 டைம் ஈவெண்ட்டை சுற்றிருக்கேன். இது வரைக்கும் எனக்கு ஒரு டைமண்ட் கூட ரீஃபண்ட் ஆனதில்ல. முன்னாடி கிடைக்கவே கிடையாது. எல்லாமே லாஸ்ட் ஸ்பின்னு. அதனால் சேர்த்து ஒரு 6 ஸ்பின்னாக 1024 டைமண்டுகள் சுற்றி விடுவோம். இதுலையா டைமண்ட் ஒரு டைமண்டாவது ரீஃபண்ட் வரட்டும். ஒரு டைமில் 19 டைமண்ட் வரலாம். அடாடாடா ஒன்றும் கூட இல்லைல்ல. மேலே எமோட்டுக்கு எடுத்து விட்டது மக்களே. என்னடா அப்படி அநியாயம் பண்ணுறீங்க. அப்புறம் 1000 டைமில் கொடுக்க வேண்டிய ஃபேடர் இல்லை, திடீர்னு 2000 டைம்லாம் மாற்றி வச்சுக்கின்னு திடீர்னு லக்கில் கொடுக்குறீங்க. சரி, ஓகே. இதுவும் ஓரளவுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த ஃப்ளாக் எமௌண்ட் பார்த்துக்கொள்ளுங்கள். ஃப்ளாக் சம்மன் எமௌண்ட், ஓகேங்களா. இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தலையாலாம் தெரில. உங்களுக்கே நீங்களே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதுக்கு கொடி குத்துற எமௌண்ட் மாதிரி இந்த கொடியை குத்திட்டு போனாலும் இந்த கொடியை நிற்கும். மேலே உங்கள் பேர் வரும். அப்போ சிம்பிளாக உங்கள் பேர் வரும். வேறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் சவுண்ட் வரும். அப்போ இந்த எமௌண்ட் போடும்போது சவுண்ட் வரும். ஆனால் ஜிகுன்னு ஏதோ ஒரு மாதிரி சவுண்ட் வருது. உங்களுக்கு கேட்குதான்னு தெரில, அந்த சவுண்டு வருது. வேறு என்ன இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாதுப்பா. அவ்வளோதான், சிம்பிளான ஒரே விஷயம் தான். ஃப்ளாக் எமௌண்ட்டை காப்பி அடித்து டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பண்ணுறேன்னு சொல்லி பண்ணி வச்சுருக்கேன். நான் சொல்கிறது 2000 டைமில் போடலாம். சில பேருக்கு 1000 டைமில் போடலாம். சில பேருக்கு லக்கில் ஃபஸ்ட் ஸ்பின்னில் கூட கிடைக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒருத்தான்னு தோணுச்சுன்னா நீங்கள் பாருங்கள். இல்லைனா விட்டுட்டு அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். சரி, ஓகே. நான் இதை எக்யூப் பண்ணிட்டு அப்படியே கரெக்டுன்னு சுற்றி பார்க்குறேன். சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. பை பாய், குட் பாய், பை ஃப்ரெண்ட்ஸ்.